ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் ஆன்சர் கீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் எக்ஸாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சா இல்லை இவ்வளோதான் இருந்துச்சான்னு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி செக்ஷன் சியில் வந்து ஒரு கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த கொஷினை நல்லா படிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. நான் இப்போ வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த கொஷின் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன கொஷின் நான் இப்போ காட்டுறேன். இல்லை, ஃபஸ்ட்டு கொஷினே வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து 3க்கு இங்கிலாந்துலேயே நான் இம்பார்ட்டன்ட் கொஷினில் 3மே வந்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்ட கொஷின் இது. ரீஃபார்மேஷன் இங்கிலாந்துன்னு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து, இன்னொரு மெத்தடு 2 மெத்தடு வந்து இருக்குது. அதில் எது நான் கரெக்டாக வந்து செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்றேன். செகண்ட் கொஸ்டினும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லயே வந்து கொடுத்துட்டோம். அந்த கொஸ்டின் வந்து 3த்துலயுமே கேட்டிருந்தாங்க. செக்ஷன் ஏலையும் கேட்டிருந்தாங்க, செக்ஷன் பி, செக்ஷன் சி, இது 3த்துலயுமே கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். அதே செகண்ட் கொஸ்டினை தான் கீழே வந்து சிக்னிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 4th கொஸ்டின் கண்டிப்பா கிராமர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி வந்து கிராமர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து 5th கொஸ்டினும் கிராமர் டைப். ஆனா வந்து அவங்க இன்டைரக்டா வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி கிராமர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு அதே மாதிரி வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து கேட்டாங்க. இந்த 5 கொஸ்டினுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருந்தோம். அந்த 5 கொஸ்டினுமே வந்து கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் பில வந்து கிராமர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி வந்து 9th கொஸ்டின் வந்து அவங்க கேட்டாங்க. 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சைட்ல வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. 8th கொஸ்டின் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே வந்து கேட்டாங்க. அதே மாதிரி செக்ஷன் ஏல வந்து 2 டைம் கேட்டிருந்தாங்க. இங்கே 8th கொஸ்டினா வந்து கேட்டாங்க. 10th கொஸ்டினே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோல வந்து கொடுத்திருந்தேன். அந்த கொஸ்டின் டைரக்டா வந்து கேட்டாங்க. இந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோல வந்து நான் கொடுத்திருந்தேன். இதில் 13 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கொடுத்துட்டோம். அந்த கொஸ்டினே வந்து கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 14 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்லிட்டு 10th 11th 12th வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதுவோம்ல, அந்த கொஸ்டினை வந்து கேட்பாங்கன்னு. அதேமாதிரி அந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அதேமாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் அசம்பிள் ஆகுங்க. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டினை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கன்னு. இந்த 15 கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்ட கொஸ்டின் தான். நீங்கள் வந்து மேலே டைட்டில் வந்து பாருங்க, ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் டிராஃப்ட் த நோட் மேக்கிங்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு கிராமர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து 5 மார்க், இதுக்கு வந்து 5 மார்க். இதுக்கு நீங்கள் நோட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள் தான். டைட்டில் வந்து கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப் நீங்களே ஓனா ஒரு டைட்டில் வந்து எழுதணும். இந்த பேராகிராஃப்ல எதை பற்றி கொடுத்துருக்காங்களோ அதோட அட்வான்டேஜில் வந்து 3 பாயிண்ட், டிஸ்அட்வான்டேஜில் 3 பாயிண்ட் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா. இது வந்து கிராமர் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரியே வந்து செக்ஷன் சிலேயே வந்து கிராமர் கொஸ்டின் வந்து கேட்டாங்க. 15 கொஸ்டினில் வந்து நீங்கள் 2த்தையும் அட்டன் பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் நோட் மேக்கிங்கும் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த கிராமர் கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். எல்லாருமே வந்து 2த்தையும் அட்டன் பண்ணீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து 16 கொஸ்டினும் 17 கொஸ்டினும் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துட்டோம். அந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அதேமாதிரி வந்து சொல்ல மறந்துட்டேன், செக்ஷன் சியில் வந்து உங்களுக்கு வந்து 12th கொஸ்டினும் 13 கொஸ்டினும் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பக்கத்தில் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு 2த்தையும் கம்பேர் பண்ணிப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டின் தான் இதுலேயே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து 6 days வந்து டைம் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வர எக்ஸாம் வந்து 2 எக்ஸாம் ஆகும். சாட்டர்டே சண்டே 2 நாளில் வரும். 5 days மட்டும் தான் டைம் இருக்குது. அந்த 5 daysலேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் 2 சப்ஜெக்ட்டுக்குமே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வர எக்ஸாம் ஆல் கோர்ஸுக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுலேயும் சில கோர்ஸுக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் சப்ஜெக்ட் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே நல்லா வந்து பாருங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் அகைன் தமிழ்லையும் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் வந்துச்சு. அதேமாதிரி இங்கிலீஷ்லையும் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் உள்ள சப்ஜெக்ட் நீங்கள் என்னன்னு பார்த்துங்க. ஆல்ரெடி சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்க. நீங்கள் செக் பண்ணி உங்கள் சப்ஜெக்ட் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணணும்னா உங்கள் சப்ஜெக்ட் நேமும் உங்கள் சப்ஜெக்ட் கோடும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.